கைஸ், நண்பா வணக்கம் எல்லாருக்கும். நான் உங்கள் பிரசாந்த் மதன். ஆக்சுவலி இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேலையில் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் வீடியோ பண்ண முடியல என்னால். ஸோ என்ன சொல்கிறது, உங்களுக்கு இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடலான்னு தான் இருக்கேன். ஓகேங்களா, இதை தான் போன லாஸ்ட் வீடியோலேயே சொன்னேன், ஒரு 3 months பேக். ஓகேங்களா, கண்டினியூஸாக வீடியோ இனிமேல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் என்னால் போட முடியல. ஸோ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். அந்த என்ன சொல்கிறது, அதாவது பல காரணங்கள், அதெல்லாம் ஓப்பனாக ஓப்பனாக பேச விரும்பலை. ஓகேங்களா, அது பர்சனலாக இருக்கட்டும். ஓகேங்களா, தென் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிடையாது. நம்ம இப்போ இந்தியாவில் கொஞ்சம் நம்ம கெரியரை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் நான் வந்துட்டேன். ஸோ வேறுனா எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக வந்தேன்னா ஒர்க்குக்காக வந்திருக்கேன். இங்கே ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன் சிங்கப்பூரில். ஓகேங்களா, பார்த்திங்கன்னா வீடியோவும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருக்கேன் மறுபடியும். பிகாஸ் இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இதில் இருந்துட்டேன் நான். ஓகேங்களா, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுற விதம் ஸ்டைல் வேறு, இங்கே இருக்கிற நம்ம சிங்கப்பூரில் ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு. ஓகேங்களா, அங்கே நீங்கள் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வேலை பார்ப்பீங்களா. ஆனால் இங்கே அந்த மாதிரி நீங்கள் ஏமாற்ற முடியாது. 8 மணி நேரம் வேலை பார்த்தாலே நீங்கள் போதாதுன்னுவாங்க. நீங்கள் 12 மணி நேரம் இங்கே வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஃபுட்டு, நம்ம இந்தியன் ஃபுட்டுக்கும் இங்கே சைனீஸ் ஃபுட்டு நிறையா இருக்குது. ஓகேங்களா, அது உங்களுக்கு செட் ஆகாமல் போகும். தென் ரூமு, அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில்னு ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதெல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதெல்லாம். ஓகேங்களா, தென் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு செட் ஆகாது உங்களுக்கு. நீங்கள் சைனீஸ் ஃபுட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. இந்தியன் ஃபுட்டில் சைனீஸ் ஃபுட்டுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிறது. ஓகேங்களா, தென் பார்த்தீங்கன்னா வாங்க, உங்களுக்கு யார் யாருக்கு சிங்கப்பூர் வரணுன்னா வாங்க, மீட் பண்ணுவோம். ஓகேங்களா, கண்டிப்பாக. அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், நான் இப்போ ஆக்சுவலி நம்ம தமிழ் சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியான்னு ஒரு பிளேஸில் இருக்காங்க, தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதாவது நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் ஃபாரின் தான், ஆனால் நம்ம ஊர் மாதிரியே நம்ம மக்கள் தான் அங்கே அதிகமாக இருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. தென் வேறு ஏதாவது உங்களுக்கு சிங்கப்பூரை பற்றி எப்படி என்னென்ன மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அதுக்கான டீட்டெயிலோடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆக்சுவலி சிங்கப்பூர் அது ஒரு பீஸ்ஃபுல்லான சிட்டி. ஓகேங்களா கைஸ், ஆனால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சிங்கப்பூர் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதாவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் போக போக பழகிடும். அதுவே எனக்கே ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா ஊர், இதுக்கு நம்ம இந்தியாவிலே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். சரிங்களா, ஆனால் அதை உங்களுக்கு நீங்கள் ஒரு 2 மாதம் இருந்து பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஊர் நான் உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா ஓகேங்களா, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, தென் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா நாட்டு பீப்புள்ஸ் இருக்காங்க. நாட் ஒன்லி சைனா இருக்காங்க, இந்தியா இருக்காங்க, தென் இந்தோனேஷியா இருக்காங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா மலேசியா இருக்காங்க, தாய்லாந்து இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இங்கெல்லாம் எல்லாருமே சகஜமாக இருப்பாங்க. ஓகே வேறு உங்களுக்கு அடுத்த வீடியோ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே என்னன்ட்டு. ஓகேங்களா, மற்றபடிக்கு உங்களுக்கு இங்கே நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் இந்த ஊரில் ராஜா மாதிரி. ஓகேங்களா, ஓகே கைஸ், வேறு என்ன உங்களுக்கு சொல்கிறது, அடுத்து